Good morning, students. Today we are going to see Unit 3 Supplementary, Taking the Bully by the Horns. அதாவது புல்லிங் அப்படின்னா டீசிங், மற்றவங்கள நம்ம அவமானப்படுத்துறது. இவன் குட்டையாக இருக்கிறான், குட்டையான பட்டப்பேர் வச்சு சொல்கிறது, நெட்டைன்னு சொல்கிறது, குண்டன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து புல்லிங் அப்படின்னு அர்த்தம். அடுத்துக்கன்னா தன்னை மற்றவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கிண்டல் அடிக்கிறது, ஆனால் அவங்களுக்கு தெரியாது அது அவங்களுக்கு கேவலம் அப்படிங்கிறது. அதனால் நம்ம அப்படி என்னைக்கும் பண்ணக்கூடாது. பண்ணுறவங்கள பெரியவங்ககிட்ட சொல்லலாம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். இல்லைன்னா பெரியவங்க, டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் யார்கிட்ட வேணால் நம்ம சொல்லலாம். மற்றவங்களுடைய மனசு நோகிற மாதிரி பேசக்கூடாது, அதுதான் புல்லிங். மீனா, அனு அண்ட் அஜய் ஆர் த கிளாஸ் இன் கிளாஸ் 7. அதாவது மீனா, அனு, அஜய். இதில் பார்த்தீங்கன்னா அஜய் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை வந்து ரொம்ப டீஸ் பண்ணி பேசுகிறவரில் திறமை வாய்ந்தவர். ஏன் அவர் அப்படி பேசுவார் அப்படின்னா, ரொம்ப மற்றவங்க பார்க்கணும் அப்படின்னு வந்து பம்மாத்து பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ணா, மற்றவங்க நம்மளை பார்த்து சிரிக்கணும், நம்ம பண்ணுறதை பார்த்து மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க பார்த்தீங்களா, ஹெட்வைட் பர்சன்ஸ். அதில் அஜய் தான் ஃபஸ்ட்டுங்க. மற்றவங்களை பற்றி, ஹைட்டை பற்றி பேசுகிறது, அவங்க தலை தட்டி தட்டி பேசுகிறது அஜயோட வேலையே. இப்போ பார்க்கலாம். இதில் மீனாவும் அனுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப். அனு இஸ் த ஷார்ட்டஸ்ட் இன் தர் கிளாஸ் அண்ட் அஜய் இஸ் ஆல்வேஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் ஹர் ஹைட். அனு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7th ஸ்டாண்டர்ட் கிளாஸில், மீனா, அனு, அஜய் படிக்கிற கிளாஸில் 7th படிக்கிறாங்க அவங்களும். இதில் ரொம்ப கூலையாக இருக்கக்கூடியவங்க அவங்க. அஜய் அதை பற்றி அடிக்கடி கிண்டல் பேசக்கூடியது, அவங்களுடைய உயரத்தில் கிண்டல் பேசுவார். He calls her by nicknames which draw attention to her size and is constantly patting. அது மட்டும் இல்லாமல் he calls her by nickனா பட்டப்பேர் வச்சு குட்டச்சி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது, which draw attention to her size. ஏன்னா அப்படி பேசுறதுனால அவன் நம்ம கூலையாக இருக்கிறமேனு மனநோகப்படுவா. அண்ட் கான்ஸ்டன்ட்லி பேட்டிங் அப்படின்னா தலையில் தட்டிக்கிட்டே இருக்கிறதா அவனுடைய வேலை. யாருன்னா அஜய் வந்து யாருடைய தலையில் தட்டுவாங்க அப்படின்னா அனுவுடைய தலையில். அடுத்தது ஹர் ஆன் த ஹெட் டு ஷோ ஹவு ஷார்ட் ஷீ இஸ். அனு ஆல்ரெடி செல்ஃப் கான்சியஸ். இதில் பார்த்தீங்கன்னா அனு வந்து எப்பவுமே செல்ஃப் கான்சியஸ். செல்ஃப்னா சுய, கான்சியஸ்னா விழிப்புணர்வுடன் இருக்கக்கூடியவள். ஃபீல்ஸ் ஹர்ட் பட் ஷி டஸ் நாட் சே எனிதிங். பாதிக்கக்கூடியதான், ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டா. மீனா சம்டைம்ஸ் லாவ்ஸ் வித் அஜய் வென் ஹீ இஸ் மாக்கிங் அனு பட் ஷி இஸ் ஆல்சோ ஃபீல் சாரி ஃபார் ஹர். ஆனால் மீனா எப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை வம்புக்கு இழுக்க மாட்டாங்க. ஆனால் அஜய் வந்து அனுவை வந்து கிண்டல் பண்ணுறப்ப கூட சிரிப்பாங்க, அப்புறம் மறுபடியும் பாவம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதாவது 2 பக்கமும் பேசுவாங்க, அஜய் பக்கமும் பேசுவாங்க, அனு பக்கமும் பேசுகிறவங்க மீனாவுடைய டைப். ஹாவ் யூ, அடுத்து பாருங்கன்னா, ஹாவ் யூ ஆர் சம்மன் யூ நோ எவர் பீன் இன் சிமிலர் சுச்சுவேஷன். சிமிலர்னா ஒருமையான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நீங்களோ அல்லது மற்றவங்களோ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். while growing up it's common for children to teach each other. அதாவது while growing அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக வந்தோன்னா ஒருவனா வந்து இன்னொருத்தன் வந்து கிண்டல் பண்ணுறது அன்றாட நடவடிக்கையே. பட் when someone purposely makes fun of other or forces them to do things even they make it clear they don't want to, it is called bullying. அதாவது பெரியவங்க ஆனதுக்கப்புறம் கிண்டல் பண்ணுறதுங்கிறது ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடியதான். பட் when someone purposely makes fun of another, ஆனால் மற்றவங்க தேவையில்லாமல் வேணும்னே அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது, இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், நல்லா பண்ணால் கூட இவங்க பண்ணுறதே சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது. ஆர் மேக்ஸ் இட் கிளியர் தே டோன்ட் வாண்ட் டு, இதை அவன் பண்ண வேண்டாம்னு நினச்சா வேணும்னே அவன் பண்ணுவான். அதுக்கு பேர் தான் புல்லிங், அதாவது டீசிங், மனசை நோகடிக்கிறது. We like to have fun together with friends. Sometimes we may even want to do some things once because our friends are doing them. ஆனால் ஃபன் அப்படின்னா கேலி கிண்டல்கள் ஒரு சில நேரத்தில் நாம் பண்ணுவோம்.
ஆனால் ஒரு சில நேரத்தில் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும், ஏன்னா அவங்க பண்ணுறதுனால. ஈவன் இஃப் வி நோ இட் வில் கெட் டஸ் இன்டு ட்ரபிள் ஆர் இன் ராங், பிரச்சனை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சாலும் மறுபடியும் கிண்டல் பண்ணுவோம். For example, Meena knows that Anu feels hurt when Ajay teases her, but she does not want to say anything because he is Ajay's friend and does not want to upset him. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதில் மீனாவுக்கு தெரியும் அணுவை அஜய் கிண்டல் பண்ணுறது. ஆனால் அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா அஜயோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா மீனா. ஆனால் இது கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும், கூட அவங்களோட சேர்ந்தே சிரிப்பாங்க மீனா. It gives him feeling of control. Also he enjoys the attention he is getting from others. இதை நான் ஏற்கனவே சொன்னாங்கன்னா அஜய்க்கு மற்றவங்க அவனை பார்த்து அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத அவன் செய்வான். Who laughs instead of telling him to stop. இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அவன் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாருடைய வேலைன்னா அஜயோடைய வேலை. ஓகேயா?